அதாவது திருவள்ளுவருங்கிறது வள்ளுவன் வள்ளுவன் பேர் வச்ச சங்கர் சாரதிக்கு என்னுடைய முதல்ல வாழ்த்துக்கள். அப்புறம் இன்னொன்று படத்தோட கதை. நான் ஃபஸ்ட்டு வந்தோடனே சார் ஆடியோ லான்ச்சுக்கு வரணும் அப்போ என்ன டைட்டில்னு கேட்டேன். வள்ளுவன் அப்படின்னாப்புல. நானும் சாருக்கு சொல்லும் மாதிரி நானும் ஷாக்காயிட்டேன். வள்ளுவன் நான் அப்போ கேட்டேன், திருக்குறள் மாதிரி தெளிவுற மாதிரி ஒவ்வொன்றா பண்ண சொல்ல போடலான்ட்டு. இல்லை சார், அது இல்லை சார். நான் வேறு என்ன ஒரு வள்ளுவர் அந்த குறளுக்கு ஏற்ற அந்த குறளை வச்சுட்டு அது தகுந்த மாதிரி கதை பண்ணியிருக்கேன் சார். ஓகே. அப்போ நாட்டு சொன்னார் அவர், இந்த மாதிரி கொலா அரங்கில் கொள்வது தான் அரசனோட கடமை. உழவன் எப்படி பயிருக்கு இடையில வர களையை பிடுங்கினானோ அது மாதிரி கொலகாரன் கொள்றதும் ஒரு அரசனோட கடமை. அரசனை கொண்டா கொலகாரனை அரசன் கொள்ளலாம், அரசனை கொடுக்குந்தாங்கண்ணா அப்படி நடந்துருக்குங்க நாட்டில். அப்போ அரசர்லாம் தெரியாமல் பண்ணிடுவாங்க. ஒரு பசுவோட கண்ணுக்குட்டியை அரசர் தேர்ல ஏற்றிட்டார், தெரியாமல் ஏற்றிட்டார். அரசர்கிட்ட முறையிட்டான், பசு முறையிட்டுச்சு, பையனை கொண்டுட்டான். அவன் அரசன். பையன் தப்பு பண்ணாலும் தண்டனை கொடுக்குறான்ல, அவன் அரசன். தப்பான புரிதல் தவறாக புரிஞ்சிட்டு கோவலனுடைய மரணத்துக்கு காரணம் பாண்டிய மன்னர். கண்ணை வந்து நியாயம் கேட்டா, நியாயம் தெரிஞ்சு வச்சாக நம்ம தப்பு பண்ணிட்டோமேனு. நம்ம தப்பு பண்ணிட்டும் தெரிஞ்ச அடுத்தனுடைய செத்துட்டான் பாண்டிய மன்னன். அவன் அரசன். அவன் பையன் கற்பழிச்சாலும் சரி, அவன் பையன் கொலை பண்ணாலும் சரி, பையனை காப்பாற்றுறதுன்னா அது அரசன் இருக்க முடியாது. இன்றைக்கி நாடு அப்படி இருக்குது. நாடு அப்படி இருக்குது. ஒரு டைலாக், வீரியமான டைலாக் ட்ரெய்லரில், உங்ககிட்ட பதவி இருக்குது, பணம் இருக்குது, எங்கிட்ட சட்ட நுணுக்கம் இருக்குது. நம்ம 2 பேரும் சேர்ந்தா சட்டத்தையே விலைக்கு வாங்கலாம், ஏன் நீதிபதியே விலைக்கு வாங்கலாம்.